தமிழ் இலக்கணத்தை தமிழ் இலக்கணம்னா எத்தனை வகைப்படும் பார்த்தா 5 வகைப்படும். அதே போன வீடியோ பார்த்தோம். இப்ப ஒவ்வொரு இலக்கணத்தை பத்தி ஒவ்வொரு கிளாஸ்ல போய் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழி தோன்றுவதற்கு காரணமாக அமைவது அந்த எழுத்து, ரைட்? அந்த ஒலிக்கப்படுவதால் இது ஒலி எழுத்து ஏற்படும். இது சவுண்டு பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஒலிக்கப்படுவதால், உச்சரிக்கப்படுவதால் இது ஒலி வடிவம் பெறுகிறது. எழுதப்படுவதால் இது வரிக்கு வருது. ஒரு எழுத்து ஃபர்ஸ்ட் சவுண்ட்ல நம்ம பேசணும், அதுக்கு அடுத்து அது எழுதணும் இல்லையா? அதனால் இது ஒலி வடிவமும் வரி வடிவமும் பெறுகிறது. அதுக்கு அடுத்து இதுல பாருங்க, எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல் எழுத்து, இறுதி எழுத்து, இடையெழுத்து, போலி, பதம், புணர்ச்சி. அதாவது என்னன்னா பொறுமையா பன்மையா, இதுக்கு என்ன பேரு, எந்தெந்த முறையில இது பயன்படுத்தணும், அது ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த இடத்துல உச்சரிக்கப்படுகிறது. அந்த எழுத்து இப்ப ஒரு நாய்க்கினுடைய உச்சி, அது உள்பாகத்தில் வாயின் உள்பாகத்துல பல்லுக்கு கிட்ட வந்தா ஒரு வார்த்தை, அதே மாதிரி இடையில மேல போச்சுன்னா ஒண்ணு, உள்ளுக்கு போச்சுன்னா அது மாதிரி அந்த எழுத்து உச்சரிக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய எழுத்து மாறும். அதே மாதிரி எழுத்துக்கூடிய உருவம், அது எந்த எப்படி எழுதுறதுன்னு சொல்லி, அதே மாதிரி எழுத்து உச்சரிக்கும் போது அதற்கு கால அளவு இருக்கு. குறிலா, நெடிலா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைன்னு சொல்லி அந்த கால அளவு கொடுத்துருப்பாங்க. அது சில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும், சில எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக வரும், சில எழுத்துக்கள் இடையில முதலும் இல்லாம இடையிலும் கடைசியும் இல்லாம இடையெழுத்துக்களாக வரும். அதே மாதிரி போலி எழுத்துக்கள் போல் போலி உருவம் பொருந்திருக்கும். அதே மாதிரி பதம்னா சிறு சிறு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி புணர்ச்சி, ஒவ்வொரு எழுத்துக்களும் மற்றொரு எழுத்துக்களும் சேரும் போது வேறு எழுத்துக்களாக அது மாறும். வேறு எழுத்துக்கள் இடையில் தோன்றும், ஒரு சில இதுல தோன்றாது. அது மாதிரி இந்த எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா 12 வகைப்படும். இதுல நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டா பவனேந்து முனிவர். எழுத்துல இத்தனை சமாச்சாரம் இருக்கு: எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல் எழுத்து, இறுதி எழுத்து, இடையெழுத்து, போலி, பதம், புணர்ச்சி என எழுத்துக்கள் 12 வகைப்படும். ஓகேவா? அதுக்கு அடுத்து தமிழ் எழுத்துக்கள் என்னன்னா, முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னா ஒரு சொல் உருவாவதற்கு முதல் காரணமாக, ஒரு வாக்கியம் உருவாகிறதுக்கு, ஒரு சொல் உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இப்ப கா அப்படிங்கிற உதாரணத்துக்கு சொல்றேன். கா அப்படிங்கிற ஒரு எழுத்து தோணும் அப்படின்னா இது மெய்யெழுத்தாகிய இக்கு, உயிரெழுத்தாகிய ஆ, இது 2 சேர்ந்தா கா. இத அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் 2 சேர்ந்தாதான் கா. அதே கா அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ, கா. இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இது உயிர் மெய்யெழுத்து. ஓகேவா? உயிரும் மெய்யும் உயிரும் சேர்ந்தது, உயிரும் மெய்யும் சேர்ந்தத உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் இது முதல் இந்த 30 எழுத்துக்களையும் 30 எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் என கூறுவர். முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? அவை யாவை? அந்த அவை யாவைன்னு கேட்டா
இந்த உயிரெழுத்துக்களின் வெவ்வேறு அவை எத்தனைன்னு கேட்டா 30. அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் இதை சார்ந்து வருவது. இப்ப மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வந்தா உயிர் மெய் எழுத்து. இப்ப இது வந்து உயிர் மெய் எழுத்து கா. இது காவும் உயிர் மெய் எழுத்து. அதே மாதிரி ஆயுத எழுத்து இக்கு வந்து ஆயுத எழுத்து. அதே மாதிரி உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிலுகரம், குற்றிலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். இதை ஒவ்வொன்றும் தனித்தனியா நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். இந்த 10 இது தனித்தனியா ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு அடுத்து உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. இது சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் 30. முதல் எழுத்துக்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு எழுத்து தோன்றுவதற்கு இதுதான் முதல் காரணமாக இருக்கிறதுனால இந்த மெய்யும் உயிரும் சேர்ந்தா உயிர் மெய் எழுத்துக்களாக மாறும். ரைட். இதனால் இத முதல் எழுத்துக்கள் என கூறுவர். இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவை அப்படின்னா குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. இந்த 12ல குறில் வந்து 5, நெடில் வந்து 7. இந்த குறில் எழுத்துக்கள் எதுன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. இதுதான் குறில் எழுத்துக்கள். இதற்கு உச்சரிக்கப்படும் மாத்திரை எவ்வளவுனா இதுக்கு வந்து ஒரு மாத்திரை. குறிலுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையினுடைய கால அளவு ஒரு மாத்திரை அளவு. ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு நொடி அப்படின்னு ஒரு கை நொடிக்கும் நேரம். இதுதான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெடில் இது வந்து நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ. ஐ வந்து குறில் எழுத்தா நெடில் எழுத்தா நிறைய பேருக்கு சத்தே கொடுக்கும். ஆனா இது வந்து நெடில். அதே மாதிரி ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இந்த நெடில் எழுத்துக்கான மாத்திரை 2. ஓகேவா? ரைட். இப்ப மெய்யெழுத்துகள் 18ன்னு பார்த்துட்டோம். மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும் கேட்டா 3 வகைப்படும். இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா 2 வகைப்படும். குறில், நெடில். இது அந்த எழுத்து என்னன்னு கேட்டால் எழுதிடலாம். இது அதே மாதிரிதான். மெல்லின எழுத்துக்கள் 18 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேவா? வல்லின எழுத்துக்கள் நம்ம ஈஸியா சொல்றதுன்னா கசட தவற. அதுக்கு மேல புள்ளி வச்சா தீர்ந்து போச்சு. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. கசட தவற. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அதே மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, ஞமன, ஞஞன, ஞமன. இதுக்கு மேல புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. இடையின எழுத்துக்கள் எரல, வளல, எரல, வளல. இதுக்கு மேல புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. இந்த மெய்யெழுத்துக்கள் 18ல எத்தனை வகைப்படும் கேட்டா 3. ஒவ்வொன்றிலையும் 6 எழுத்துக்கள். இதுல கசட தவிர ஞஞன, ஞமன, எரல, வளல. ஓகேவா? அதுக்கு அடுத்து எழுத்துக்கள் எண்ணிக்கை. தமிழ் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா நிறைய பேருக்கு டவுட் வரும். 216. ஓகேவா? இந்த ஆயுத எழுத்து 1 மொத்தம் 247. ஓகேவா? இது மாதிரிதான் நாம பார்த்துக்கணும். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். இது மாதிரி ஒவ்வொன்று இது வந்து பேஸ் தான் உங்களுக்கு. இது வந்து ஆரம்பத்திலேயே நீங்க படிச்சதுதான். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும் கேட்டா உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடும். என்னடா மெய்யெழுத்து எத்தனை வகைப்படும் கேட்கறாங்க. அதே மாதிரி உயிரெழுத்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். இது 3 வகைப்படும். இதுன்னா கரெக்டா சொல்லிக்கணும். இதே மாதிரி பொருள் இதுக்கு மாத்திரை எவ்வளவு, இதுக்கு மாத்திரை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லிடணும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுதுன்னு கேட்டா 10. இந்த 10ஐயும் நம்ம எழுதிடணும். ஓகேவா? ரைட். மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ.